ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவ் ஸ்லைம் டிஐஒய். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐஸ்கிரீம் செட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கார்ட்போர்ட் பீசஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்லாம் சொல்கிறேன், நீங்களும் இதே சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்ட்போர்ட் தான் நமக்கு பேஸு. இதோட லென்த் 12 சென்டிமீட்டர், வித்து 18 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 4 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் 12 சென்டிமீட்டர், வித்து 5 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் 18 சென்டிமீட்டர், வித்து 5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி நம்ம 3 பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். டேப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் நான் டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். டேப் யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒட்டிட்டு ஒரு பாட்ஸ் மாதிரி நம்ம இதை செஞ்சிடலாம். நான் அதில் சென்டர்லலாம் லைன் போட்டு வச்சுருக்கேன். அது 6 சென்டிமீட்டராக டிவைட் பண்ணி 2 பக்கமுமே போட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போது அந்த சென்டர் லைனை ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்ட் பீஸை எடுத்து அதோட நடுவில் கட் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம 2 இதையுமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் டேப் யூஸ் பண்ணியே ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இப்போ மேலே அந்த பாட்ஸோட மூடிக்கு நம்ம பேஸ் சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். அதாவது 18 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 6 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கலர் பேப்பர் ஒட்டிடலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் பிங்க் கலர் ஒட்டிக்கிறேன். நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அதே மாதிரியே நம்ம அந்த பாட்ஸுக்கும் ஒட்டிக்கலாம். நம்ம பாட்ஸுக்கும் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்ஸையும் அந்த மேலே உள்ள மூடியையும் ஒன்றா ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு அந்த எட்ஜஸில் கலர் பேப்பரை திரும்ப ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிட்டு மிச்சம் உள்ள கலர் பேப்பரை அந்த பாட்ஸில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். இப்போது நமக்கு இந்த ஐஸ்கிரீம் பாட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஐஸ்கிரீமாக இந்த ஃபோம் கிளேவை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே கிளே பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த பிங்க் கலர் நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவராக வச்சுக்கலாம். ஃபோம் கிளே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது, அதனால நான் ஆயில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மேங்கோ ஃப்ளேவர் வச்சுக்கலாம். இந்த ஐடியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிளே யூஸ் பண்ணாமல் வீட்டிலே கிளே பண்ணி எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளார் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நமக்கு கிளே ரெடி ஆகிரும். நான் ஸ்டார்டிங்கில் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். பவுடர் நிறையா தேவைப்பட்டது, அதனால் நான் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு இந்த கிளே ரெடி ஆகிருச்சு. நம்ம இப்போ கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐஸ்கிரீமையும் நம்ம அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்பிளையும் எல்லோ கலரையும் மிக்ஸ் பண்ணேன். அது ஒரு மாதிரி பட்டர்ஸ்காட்ச் கலர் மாதிரி வந்தது. நெக்ஸ்ட்டு அதுலேயே நம்ம பிங்க் கலர் ஆட் பண்ணி ட்வின்ஸ் ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணலான்னு சொல்லி பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணலான்னு சொல்லி எல்லா கலர் பேப்பர்லேயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கடைசியாக நம்ம கடையில் இந்த ஐஸ்கிரீம் மாதிரி மிட்டாய் விற்கும், அது வாங்கியிருக்கேன். அது பார்க்க கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த பாக்ஸில் ஐஸ்கிரீம் ஷாப்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற டெக்கரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஐஸ்கிரீம் ஷாப்னு மட்டும்தான் எழுதியிருக்கேன். இப்போது நம்ம ஐஸ்கிரீமுக்கு கோன் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் சும்மா ரஃப்பாக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க, ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி. நீட்டாக இருந்தால் போடணும்னு ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா ரஃப்பாக போட்டாலே அது நல்லா தான் இருக்கும். அதனால் நான் சும்மா ரஃப்பாக கிறுக்கி விட்டுக்கிறேன். இப்போ அந்த பேப்பரில் நம்ம செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டேப் எடுத்திருக்கேன். அதில் பாதி சர்க்கிள் மட்டும் வரைஞ்சிக்கலாம், அதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறையா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நிறையா இது மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம்.
நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ரோல் மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு இதை டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இது பார்க்க ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும் கொஞ்சம். இப்போ நம்ம நிறையா கோன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம 2 பேப்பர் கப் எடுத்துக்கலாம். இதை வந்து அது கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பாட்ஸ் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் 2 சைட்லேயுமே அந்த பேப்பர் கப் ஒட்டி இருக்கேன். ஒரு சைடில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் கோன்ஸ் வச்சுக்கலாம். இன்னொரு சைடில் வந்து நம்ம ஸ்பூன்ஸ்லாம் வச்சுக்கலாம். நமக்கு ஸ்கூப்பாக ஐஸ்கிரீம் வர்றதுக்காண்டி நான் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்பூனை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம கப் ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணுறதுக்காண்டி நான் என்கிட்ட ஸ்மால் பிளேட்ஸ் எல்லாம் இல்லை. அதனால வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் குட்டியாக. கொஞ்சம் பார்க்க அழகாக தான் இருந்தது, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் ஷாப் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதை வச்சு நானும் என் தம்பி விளாண்டோம். அதுவும் ஜாலியாக இருந்தது. சின்ன பசங்களுக்கு இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. சூப்பராக தான் இருந்தது. ஐஸ்கிரீம் கொடுங்க ப்ளீஸ். என்ன ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு ஒரு வாட்டர் மிலன் ஐஸ்கிரீம் ப்ளீஸ். ஓகே. தேங்க்யூ. இப்போ எல்லா ஐஸ்கிரீமிலையும் ஒன்று கொடுங்க. ஓகே. இந்த ஐஸ்கிரீம் செட்டில் விளாட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கொஞ்சம் நியூ ஐடியா தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த ஐடியாவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.